ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து போன வாரம் போட்ட வீடியோவில் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் வந்து நான் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். அந்த ப்ளவுஸ் எல்லாமே இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் அதிகமாக இருக்குது, எப்படி தைக்கிறதுன்னு தெரிலக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். தீபாவளி முடிஞ்சதுலேருந்து மாற்றி வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்ததுனால என்னால் வந்து தைக்க முடியல. கொஞ்சம் வந்து அதாவது பெண்டிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் முடிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சமே இருக்குது நிறைய. அந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த சனிக்கிழமைக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 7லேருந்து 8 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். 7 ப்ளவுஸ் தைச்சாலே கரெக்டாக வரும். ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க முடிஞ்சுது அப்படின்னா தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸை வந்து ஒரு 5 நாளில் இல்லை 6 நாளில் தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சண்டே வந்து விட்டுருங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து என் கூட சேர்ந்து தைக்கிறதுக்கு வர்றீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே கொஞ்சம் மோட்டிவேட்டடாக தைக்க ஆரம்பிப்பேன். டெய்லி வந்து இனிமேல் வர ஷார்ட்ஸில் வந்து நான் டெய்லி வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறதுமே வீடியோவாக போடுறேன். ரொம்ப நாளாக வந்து மிஷினில் உட்காரல, ரொம்ப நாளாக வந்து நான் நாளைக்கு தைச்சிக்கலான்னு வந்து போட்டுகிட்டே இருக்கேன்க்கா, என்னால் தைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நீங்களுமே தைக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி நம்ம கையில் இருக்க ப்ளவுஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ வந்து நான் வந்து 6 ப்ளவுஸ்லேருந்து 8 ப்ளவுஸை தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படின்னா 4 ப்ளவுஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைமிங் இருக்கும். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன், நான் வந்து பவர் மிஷினில் தைக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பெடல் மிஷினாக இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு தைக்க முடியும் அப்படிங்கிறது. எப்போவுமே வந்து நான் இந்த ஒரு வாரத்தில் நான் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா, காலையில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே அந்த கேப்பில் வந்து நான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 8 மணிக்குள்ளே நான் மிஷினில் வந்து எந்திரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த டைமிங்குள்ளே நான் ஒரு 7 ப்ளவுஸ் அல்லது 8 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கிற டயத்தை உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் டைமை வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள். அதே மாதிரி 11 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம தைக்க தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வீட்டில் இடையில வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து நீங்கள் வேலை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப கூட தைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்கிறதுனால நான் 7 ப்ளவுஸ் தைக்கிறேன். உங்களுக்கு வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இல்லைக்கா, கொஞ்சம் ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 4 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு 11 மணிலேருந்து ஒரு 1 மணிக்குள்ளே 11லேருந்து 12, 1 2 மணி நேரத்தில் வந்து நம்ம 2 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 மணிக்கு உட்காந்து 4 மணிக்குள்ளே 2 ப்ளவுஸ். அப்போ மினிமம் வந்து உங்களால் 4 ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக தைக்க முடியும். மினிமம் வந்து உங்களால் 1 ஹவர் வரைக்கும் ப்ளவுஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து ஸ்பீடாக தைக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ப்ளவுஸ் தைக்கிறதுல எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வருதுக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தங்க வந்து இப்போ நான் 1 ஹவரில் ப்ளவுஸ் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களை நீங்கள் பாருங்கள், கரெக்டாக அந்த வேலையை பார்ப்பீங்க. அந்த 1 ஹவரில் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடகடான்னு வேலை பார்ப்போம். இதே அவங்க வந்து நாளைக்கு கேட்கல, 2 நாள் கழிச்சு கேட்டிருக்காங்க, இல்லை அடுத்த வாரம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்பீடாக தைக்க மாட்டோம். நாளைக்கு தானே கேட்டிருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அதுதான் நம்மளை வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு ரீசனே. இன்றைக்கி நான் 2 ப்ளவுஸ் எடுத்தேன்னா 2 மணி நேரத்தில் தைச்சி முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும். டெய்லி தைக்கிற பழக்கம் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்பீடாக தைக்கவும் முடியும். ப்ளவுஸு மேக்ஸி எது கொடுத்துருந்தாலுமே சரி, நம்ம வந்து டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த தொழிலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே டைமிங்கில் எல்லோரும் ப்ளவுஸ் கேட்பாங்க. அதாவது இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு தெருவில் இருக்கவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே டைமில் எல்லோரும் கேட்கும்போது அந்த டைம் தான் நம்ம ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மற்ற டைம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் அப்படியாவது தச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும். டெய்லி எப்படி வந்து நீங்கள் எந்திரிக்கும் போது சமையல் பண்ணணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, இந்த சமையல் பண்ணணும், இதை வந்து கொடுக்கணும் லஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்கள் மைண்ட் தாட்டில் கொண்டு வாங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து தைக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து கஸ்டமர் வந்து நாளைக்கு கேட்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கை தைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா என்ன
நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா திடீர்னு கரண்ட் போகலாம், இல்லை வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைனா வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போகலாம். அந்த டைம் வந்து நம்மளால் மிஷினில் உட்கார முடியாது, அவங்களையும் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். அதனால் எப்போவுமே வந்து கஸ்டமர் நாளைக்கு கேட்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை 2 நாளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா நம்ம வந்து அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு வந்து நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன்க்கா, நான் வந்து வெளியில் கடை வச்சு தைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் அதுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே எனக்கு வந்து அது ரொம்ப நாள் ஆசை, நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இடம் வந்து அமைய மாட்டேக்கு. நம்ம இடம் அமைஞ்சது அப்படின்னா வீடு கொஞ்சம் தள்ளி போயிடுது, பாப்பா ஸ்கூல் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த பிரச்சனைனால தான் என்னால் வந்து அதனால தான் எனக்கு வந்து ரெடி பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக ஒரு கடை வைக்கணும்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து அந்த நாள் வந்து கண்டிப்பாக வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து தைக்கிறேன்க்கா, நான் வந்து ப்ளவுஸ் தைச்சி இல்லை சுடிதார் தைச்சி தான் நான் வருமானம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட நம்மளால் வருமானம் சம்பாதிக்க முடியும். ஒரு சில பேருக்கு வந்து ப்ளவுஸே வரலக்கா, கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேருந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். நிறைய பேர் அதாவது எந்த மாதிரி அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்குவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளவுஸ் நான் தச்சு பழகியிருக்கேங்க, ஆனால் எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து டவுட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வருமானமும் கிடைக்கும். நீங்கள் தைக்கிறீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய கஸ்டமரும் வருவாங்க. டெய்லி வந்து நீங்கள் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸோட ஊக்கு வைக்கிறது, வைக்கிறது, அதாவது ஐ ஊக்கு வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து டெய்லி பண்ணிடுங்க. சில பேர்லாம் வந்து 10 ப்ளவுஸ் கிட்ட தச்சு வச்சுட்டு அதுக்கு ஊக்கு வைக்க மொத்தமாக உட்காந்து வைப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் இன்றைக்கி 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 ப்ளவுஸ்க்கு ஊக்கு வைக்கிறது, எம்மிங் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிருங்க கையோட. எப்போவுமே வழக்கமாக வந்து ஒரு டெய்லராக வீட்டில் இருந்து தைக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி வந்து உட்காந்து தைக்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் திடீர்னு கொடுத்துட்டு எனக்கு 1 ஹவரில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தைச்சிருவாங்க. அதே இது அந்த ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு 1 வாரம் கழிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ளவுஸை அந்த 1 வாரம் வரைக்கும் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி தைக்க முடியல. உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து சில டவுட் இருக்குது பிகினராக இருக்கவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த அதோட தெளிவான விளக்கம் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து கண்டிப்பாக போடுறேன். ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இது ப்ளவுஸ் தைக்கும்போது இந்தந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை வருதுக்கா, இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்ஸில் பேசி உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கும் யூஸாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் கீழேயே வந்து பதில் சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதே டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் கேட்குற டவுட் எல்லாத்துக்குமே வந்து நான் இனிமேல் ஷார்ட்ஸ் மூலயமா ரிப்ளை பண்ணுறேன். டெய்லி வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்களுமே என் கூட சேர்ந்து தைக்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிடுவோம். எப்போவுமே வந்து நம்ம சிங்கிளாக வீட்டில் உட்காந்து தைக்கிறதுனால கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். என்னடா இப்படி வந்து மிஷினில் நம்ம தனியாக உட்காந்து தைச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்க தான் செய்யும். ஆனாலுமே வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். நமக்கு எப்பவும் வழக்கமாக வந்து நம்மளோட வேலையை வந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு வருமானம் கிடைக்கும். நமக்கான தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் வந்து மிஷினில் உட்கார முடியலக்கா, ரொம்ப வந்து பேக் பெயின் வருது, ஷோல்டர்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து உட்காருங்க. ஒரேடியாக உட்காந்தா மட்டும்தான் வந்து பேக் பெயின்லாம் அதிகமாக வரும். எல்லாருக்குமே வந்து டெய்லராக இருக்க எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் வர்றது சாதாரணம் தான். நம்ம வீட்டு வேலை செஞ்சாலே ஒரு சிலருக்குலாம் வந்து பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், இதில் வந்து ரொம்ப நேரம் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லராக இருக்கீங்க, வீட்டில் இருந்தாக்கா தைக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க. சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்பவும் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் நல்ல உடம்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் உட்காந்து தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, ரொம்ப வந்து ரஷ்ஷாலாம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணாலே நம்மளால் சம்பாதிக்க முடியும். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து வருமானம் சம்பாதிக்க முடியும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸை வந்து முடிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நைட்டே அதை பிளான் பண்ணிக்கணும், இத்தனை ப்ளவுஸ் வந்து நான் தைக்கணும், இதெல்லாம் நான் கட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நைட்டே ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் அதுக்காகவா தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம நேரடியாக வந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து
ப்ளவுஸ் வந்து வருது அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம நிறைய தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஃபாஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா டெய்லி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தப்பு வர்றதையும் நம்ம சரி பண்ண முடியும். அதனால் பிகினராக இருக்கவங்க ப்ளவுஸ் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும் நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், என்னால் நான் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கற்றுக் கொடுங்க. அது மூலமாகவும் வந்து நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நார்மல் டயத்தில் நிறைய கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போனா தான் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே வந்து தைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்பீடாகவும் தைக்க முடியும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் ப்ளவுஸை முடிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தைக்கிற ஸ்பீடை வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்போனா தான் உங்களால் வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியும். தேங்க்யூ.